நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல படுதோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய பாஜக மறுபடியும் மாநில தலைவர் அப்படிங்கிற பதவியை அண்ணாமலை கிட்டேயே ஒப்படைக்க இருக்காங்களாம். ஸோ 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்ப கூட கிட்டத்தட்ட 18% ஓட்டு வாங்கியிருந்த பாஜக நடந்து முடிஞ்ச 2026 எலெக்ஷன்ல வெறும் 3%க்கும் கம்மியான ஓட்டை தான் வாங்கியிருந்தாங்க. தாவேகாவினுடைய வெற்றி அப்படின்றது திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சதுனாலதான் சாத்தியமாச்சு அப்படின்னும், இதைதானே அண்ணாமலை மாநில தலைவரா இருந்தப்ப பண்ணிட்டு இருந்தாரு. அவர் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் எதிர்த்து தான் பேசினாரு. நம்ம தான் கூட்டணிக்காக ஆசைப்பட்டு அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கான் தேசிய தலைமை. அதனால இன்னும் 2 மாசத்துல மாற்றி அமைக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில ஒரு முக்கியமான மந்திரி பதவியோட மறுபடியும் அண்ணாமலையவே பாஜக தலைவராக்க முடிவெடுத்திருக்கான் தேசிய தலைமை. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.